ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெசன் ரிட்டன் பை லியாம்போ ஃப்ளாகர்ட்டி அப்படின்ற ஆத்தரோட தான் பார்க்க போகிறோம். லியாம்போ ஃப்ளாகர்ட்டி அப்படின்ற இந்த ஆத்தர் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஹீ இஸ் அன் ஐரிஷ் ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். he has written so many short stories, நிறைய சிறுகதைகள் நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. he has written it according to the Irish culture and tradition. அயர்லாந்து நாட்டு கலாச்சார பாரம்பரியப்படி எழுதியிருக்காரு. That is about the author. And when we go to the lesson his first flight, here the young seagull is the hero of this lesson. இதில் யங் சீகல் சிறிய கடற்பறவை அதுதான் இங்கே வந்து ஹீரோவாக இருக்குது. அந்த ஹீரோவான அந்த சீகல் வந்து எப்படி பறக்க முயற்சிக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த லெசன் ஜஸ்ட் ஐ வில் சே சம் இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ். தட் இஸ், நீங்கள் இப்போ வந்து யூஆர் ஆல்சோ இன் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் சக்ஸஸ். அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வந்து படிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் முதற்படியை எடுத்து வச்சுருக்கீங்க. வெற்றியின் முதற்படியை வெற்றி அடைகிறதுக்கான முதற்படியை எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்து யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஸோ மெனி சேலஞ்சஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் ஒர்க் அச்சீவிங் யுவர் கோல்ஸ். நிறைய சவால்களை எதிர்நோக்கி அதுக்கப்புறமா ஹார்ட் ஒர்க் பண்ணி கரேஜியஸாக தைரியமாக நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நல்ல மார்க்கோடு வெளியில் வர போகிறீங்க. லைக்வைஸ் அதே மாதிரி தான் இந்த யங் சீகளும் எப்படி பறந்து முயற்சி பண்ணி பறந்து வெற்றி அடையுது அப்படின்றத பார்க்க போகிறோம். எ ஜேர்னி ஆஃப் 1000 miles பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாழ்க்கை பயணம் வந்து வெற்றியை நோக்கி போகணும்னா ஒரு முதற்படி எடுத்து வச்சாதான் நம்ம வந்து அந்த வாழ்க்கை பயணம் வெற்றியை நோக்கி நகர்ந்து செல்லும். அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லெசனும். ஸோ ஷால் வி கோ டு த லெசன் நவ். ஹியர் இந்த லெசனில் வந்து ஐ எம் கோயிங் டு ரீட் ஆல் த லைன்ஸ் கிவன் இன் த பேராகிராஃப் அண்ட் எக்ஸ்பிளைன் த சம்மரி ஃபார் யூ இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். தமிழ்லையும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன். அப்போ தான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து his first flight, I will read it first. His first flight, Liamo Flaherty. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. இப்போ இந்த யங் சீகல் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் வாஸ் சிட்டிங் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். லெட்ஜுனா வந்து it is a narrow shelf that juts down in a vertical surface. அது வந்து ஒரு தொங்கு பாறையோட முனை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் லெட்ஜு. இட் இஸ் அ ஷார்ப் போர்ஷன். அதில் வந்து இந்த யங் சீகள் உட்காந்துட்ருக்கு. அதோட பிரதர்ஸ்னால் அண்ணன்களும் அப்புறம் வந்து அந்த தங்கையும் என்ன பண்ணுது, அதுங்கெல்லாம் முன்னாடியே பறந்து போயிடுச்சுங்க. ஒரு நாள் முன்னாடியே பறந்து போயிடுச்சுங்க. வந்து அவங்களோட சேர்ந்து இது பறக்கிறதுக்கு என்ன பண்ணுது, பயப்படுது. அஃப்ரைட்னா பயப்படுது. அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் முன்னோக்கி வந்து அந்த லெட்ஜோட பிரிங்கில் வந்து உட்காந்துக்குது. பிரிங்க் மீன்ஸ் எட்ஜ் ஆஃப் த ராக். அந்த ராக்கோட அந்த பாறையோட எட்ஜில் வந்து என்ன பண்ணுது, உட்காந்துக்குது. ஸோ அங்கே உட்காந்துட்டு இட் இஸ் ட்ரையிங், அட்டம்ப்டிங்னா ட்ரை பண்ணுது, முயற்சி செய்து பறக்க பார்க்குது. அண்ட் ஹி பிகேம்ஸ் அஃப்ரைட், அப்புறம் பயந்து போயிடுது. இந்த மாதிரி அது வந்து இட் இஸ் மேக்கிங் ஹிஸ் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை, பறக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுது. அண்ட் இட் இஸ் சீயிங் த வாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த சீ பெனீத் ஹிம். அதுக்கு அடியில், பெனீத்னா அண்டர், அந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பறந்து விரிந்த அந்த கடல் பகுதியை பார்க்குது. அண்ட் he is thinking that his wings will not support him. அதோடைய இறகுகள் வந்து அதுக்கு வந்து
சப்போர்ட் பண்ணாது, நம்ம வந்து பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வாட் இட் இஸ் டூயிங், இட் இஸ் கோயிங் இன் டு த லிட்டில் ஹோல் அண்ட் ஹைடிங் இட் செல்ஃப். அது வந்து அங்கே போய் ஹைட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிருச்சு. அன்றைக்கி நைட்டு ராத்திரி பொந்துக்குள்ளே போய் படுத்து தூங்கிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. His father and mother had come around, calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away, but for the life of him he could not move. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதோட பிரதர்ஸ், அதோட அண்ணன்களும் தங்கைகளும் என்ன பண்ணுது, பறந்து அது வந்து இந்த யங் சீகளை மோட்டிவேட் பண்ணுது, உற்சாகப்படுத்தி நீனும் பறந்து வா அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துது. ஆனால் அது வந்து கொஞ்சம் கூட அது வந்து பறக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலை. ஏன்னா அது பயப்படுது. அண்ட் இட் இஸ் டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ஸ், ஒரு சீரியஸான ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலையும் அது வந்து இட் ஹேஸ் டு ஃப்ளை, அது எப்படியாவது கண்டிப்பாக பறந்தே ஆகணும் அப்படின்ற நிலைமை தான் அது. அந்த நிலைமையில் அவங்களோட யங் சீகளுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் காலிங் ஹிம் ஷ்ரில்லி. ஷ்ரில்லினா தே ஆர் ஷவுட்டிங் லைக் எனிதிங், சத்தம் போட்டு கீச்சு குரலில் கூப்பிட்றாங்க, கத்துறாங்க உரத்த குரலில், பறந்து வா. லவுட் நாய்ஸ் தான் ஷ்ரில்லின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்கோல்டிங் ஹிம், திட்டுறாங்க, நீ கண்டிப்பாக பறந்தே ஆகணும், இல்லைனா யூ ஹாவ் டு ஸ்டாவ்னா பட்டினியாக இருக்க வேண்டியதான், உனக்கு சாப்பாடு கிடைக்காம ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஹீ குட் நாட் மூவ். அது வந்து ரொம்ப பயத்தில் என்ன பண்ணுது, ஐ கேன் நாட் மூவ் அப்படின்ற ஒரு திங்கிங்கோட அது அப்படியே உட்காந்துட்ருக்கு. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had, in fact, since seen his older brother catch his first herring and devour it, standing on a rock. ஸோ இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் பறந்து வந்து அதை உற்சாகப்படுத்தினாலும் now our young seagull, it is not able to fly. And what the older brother is doing, அந்த அண்ணா பறவை என்ன பண்ணுது, அது வந்து ஒரு அப்படின்ற ஒரு ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சு அது வந்து டிவோரிங் இட்னா ஈட்டிங் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ். ஹெர்ரிங்கிற மீன் அது வந்து இட் இஸ் அ சில்வர் ஃபிஷ். ஹெர்ரிங்கிறது ஒரு சில்வர் ஃபிஷ். அது வந்து கடலில் கூட்டம் கூட்டமாக தான் வரும். அதை வந்து தமிழில் என்ன சொல்லுவோம், மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மத்தி மீன் தான். அது வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் டிவோரிங் இட்னா, டிவோர்னா இட் இஸ் ஈட்டிங் இட் குவிக்லி, அப்படியே முழுங்குது, ஸ்வாலோ பண்ணுது, முழுங்கி சாப்பிடுது. அது பாறையில் வந்து நின்றுட்டு அந்த மாதிரி பண்ணுது. அப்படியாவது நம்ம சாப்பிட்றத பார்த்தாவது பசியில் நம்ம தம்பி வந்து பறந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்க்குது. அண்ட் த பேரண்ட்ஸ் ஆர் சர்க்கிளிங் அரவுண்ட் ரைசிங் எ கேக்கிள். ஸோ ஆல் த பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, சுற்றி நீ பறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஷவுட்டிங் லைக் எனிதிங், ஷார்ப் ப்ரோக்கன் வாய்ஸில் கத்துறாங்க, பறந்து வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோல் ஃபேமிலி இஸ் ஹெல்பிங் த பேர்ட் டு ஃப்ளை. எல்லாருமே வந்து அந்த பிளாட்டோனா பீடபூமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நின்றுட்டு அவங்கெல்லாம் வந்து கத்துறாங்க, கமான் யூ கேன் ஃப்ளை, மேக் யுவர் அட்டம், பறந்து வா அப்படின்லாம் சொல்லி கத்துறாங்க. And they are laughing at his covered eyes. Covered eyes means கோழையாக இருக்குல்ல, அந்த யங் சீகள் வந்து ரொம்ப கோழையாக இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்து கேலி செஞ்சு நீ வந்து ஒழுங்காக பறந்து வா, அப்போ தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி they are sitting on the opposite cliff. Cliff means it is a rock, sharp rock. அந்த ஸ்மால் ஹில் மாதிரி இருக்கும், சின்ன குன்று மாதிரி, அந்த குன்றில் உட்காந்துட்டு அவங்க கத்துறாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then we had found a dried piece of mackerels. அப்புறம் இந்த சன், இப்போ சூரிய உதயம் நல்லா உதயம் ஆயிடுச்சு, இந்த லெஜ்லேயே தான் உட்காந்துட்ருக்கு நம்ம பறவை. எங்கே சீகல் எங்கே உட்காந்துருக்கு, இங்கே பாருங்க அந்த பிக்சரை,
அது வந்து இந்த ledgeலயே உட்காந்துக்கிட்டு it is looking at his family on the opposite side. எதிரில் அவங்க ஃபேமிலி இருக்கிறத பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. இட் இஸ் வெரி ஹங்க்ரி ஆல்சோ, ரொம்ப பசியில் இருக்குது. அண்ட் இட் ஃபவுண்ட் அட் லாஸ்ட், கடைசியாக என்னதை பார்த்துச்சு, ஒரு ட்ரைட் பீஸ் ஆஃப் மேக்கரல். மேக்கரல் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் அ ட்ரை ஃபிஷ். ட்ரை ஃபிஷ்ன்றது நம்ம கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, வஞ்சரம் மீன் மாதிரி டேஸ்ட் உள்ள ஒரு கருவாடு, அதை வந்து பார்த்துச்சு. ஓகேவா? ஸோ இட் இஸ் சீயிங் தட் and then it is trying to eat it. And again the bird is looking at the family gathering, how they are very happy flying around, எல்லாம் வந்து பறந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இது பண்ணுறத பார்க்குது. and then even its brothers, அதோட brothers எல்லாம் they are sitting on the other side of the other side of the sea, and they are doing their works. They are very happy all together. அதையும் பார்க்குது. அதுக்கப்புறமா now there was not a single scrap of food left. கொஞ்சம் கூட அதுக்கு வந்து சாப்பாடே கிடைக்கல. and at last what did it do? He has searched every inch, rooting among the rough dirt caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. At last, with full hunger, what did the bird do? What did the seagull do? It was searching the place where the nest is. அது கூடு, அது பிறந்து வந்த கூடு இருக்கு இல்லையா, அந்த நெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த நெஸ்ட்டு பகுதியில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குது. அங்கே தான் அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் வந்து முட்டையிலேருந்து பொறிஞ்சு வெளியில் வந்தாங்க. இதுவும் அங்கேருந்து தான் வந்தது. அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா ஒன்லி த எக்ஷெல் இஸ் தேர், அந்த முட்டை ஓடு மட்டும் தான் இருக்குது. அதை போய் சாப்பிட்ணுன்னா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இட் இஸ் நாட் அட் ஆல் அ குட் திங். பட் ஈவன் தென் ஹீ நாட் இட். நானா GNAW வந்து நான் சொல்லணும். இட் இஸ் பைட்டிங் அண்ட் சூவிங் இட் கண்டினியூஸ்லி. தொடர்ச்சியாக என்ன பண்ணுது, அதை கடித்து துண்டு துண்டாக்கி அந்த முட்டை ஓட சாப்பிடுது. He then trotted back and forth from one end of the ledge to the other. His long grey legs stepped daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him, the ledge ended in a sheer fall of precipice, with the sea beneath, and between him and his parents there was a deep, wide crack. So what the bird is doing here, the young seagull, he is trotting back. So students, what the seagull is doing is it is trying to make itself fly from the precipice. Precipice அப்படின்றது என்ன அப்படின்னா, it is a very steep side of a cliff. அது வந்து ஒரு பாறையோட செங்குத்தான பகுதி. அந்த இடத்துலேருந்து பறக்க முயற்சிக்குது. and it is making all its attempts in a daintily manner. daintilyனா கேர்ஃபுல்லாக பண்ண முயற்சிக்குது. surely he could reach them without flying if he could only move northward along the cliff face. But then and what could he walk? There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. And it is what the seagull is doing is it is far away from the opposite side of the cliff where the parents are there, and there was no ledge, and he was not a fly. He was not able to fly because he cannot see anything from there. அங்கேருந்து எதுவுமே அதால் பார்க்க முடியல. He stepped slowly out to the brink of the ledge, and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye than the other and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. அது என்ன பண்ணுது, ஒரு கீழே குனிஞ்சு பார்க்குது. and it is standing on its one leg. With the support of the other leg, he is trying to make his attempt to fly, and தூங்குற மாதிரி வந்து ப்ரிட்டன் பண்ணுது, இது
நடிக்குது. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஆனால் இது வந்து இட் டஸ் ஆக்சுவலி இட் இஸ் வெரி மச் அஃப்ரைட் டு ஃப்ளை. அது பயப்படுது. ஆனால் நோ அதர் வே ஹி ஹேஸ் டு ஃப்ளை. எப்படியா இருந்தாலும் பறந்தே ஆகணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பிரதர்ஸ் எல்லாம் வந்து அந்த சைடில் பிளாட்டோவில் உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் க்ளீனிங் த ஃபெதர்ஸ். அவரோட இறகுகளை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அம்மா மட்டும் என்ன பண்ணுறாங்க, இந்த யங் சீகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இது பறக்குதா இல்லையா. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்கல்ல. அது மதர் வில் ஷோ லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த இதோட யங் சீகளோட அம்மாவும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஷி வாண்டட் டு என்கரேஜ் ஹர் பேபி சீகல் டு ஃப்ளை. எப்படியாவது இந்த சீகளை வந்து பறக்க வைக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak and the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஷீ ஸ்டாண்டிங் ஆன் த பிளாட்டோன்னு அந்த பீடபூமியில் நின்றுட்டு அவங்க வந்து அவங்க ஒயிட் பிரெஸ்ட்டை ஹம்ப்பு மாதிரி தூக்கிட்டு, ஹம்ப்புனா அந்த ஒட்டகத்துக்கெலாம் வந்து பின்னாடி முதுகில் தூக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஹம்ப்புன்னு சொல்லுவோம். அதை வந்து தூக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷை கையில் வச்சுட்டு அந்த யங் சீகளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. நீ எப்படியாவது வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி பறந்து வந்து பிடிச்சி வாங்கிக்க என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அதோட பசியை வந்து தூண்டி விட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் வெட் மீன்ஸ் ஷார்ப்பாக கூர்மையாக இருக்க இதுதான். அதோட பீக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. யாரோட பீக்கு, இந்த இது யங் சீகளோட பீக்கா. இட் அ லோ கேக்கிள். அது வந்து ரொம்ப சின்ன இதில் சத்தம் கொடுக்கு. கேக்லிங் மீன்ஸ் க்ரையிங் வாய்ஸ். அவங்க அம்மாவும் அதே மாதிரி சத்தம் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் லுக் அட் திஸ் இந்த பிக்சர். அது வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா how the young seagull and the mother seagull is motivating the young seagull to get the fish from it. அதோட வாயிலேருந்து அந்த மீனை எப்படி அது கவுதுன்றதுக்கான இது முயற்சி எப்படி எடுக்குதுன்றதை இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், in the next page, ga 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 he cried, begging her to bring him over some food. Ga lu ah, she screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, a piece of fish in her beak almost within reach of his beak. அவங்க அம்மா வந்து how the mother is trying the young seagull to get the fish from its mouth. அதுதான் இங்கே நம்ம சொல்கிறாங்க. எப்படி அந்த மீனை வந்து அது வந்து எடுத்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் இது வந்து கா கா கான்னு கத்திக்கிட்டே என்ன பண்ணுது, அது வந்து அந்த ஃபிஷ்ஷை அந்த ஃபிஷ்ஷை வந்து கொடுக்க பார்க்குது அந்த ஃபுட்டை. அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் plaintively ஹியர்? இட் இஸ் சேட்லினா வருத்தத்தோட. So the students, the mother seagull is trying to give the fish and it is இந்த யங் சீகல் இஸ் காலிங் இட் plaintively. ஸோ ரொம்ப வருத்தத்தோடு அவங்க அம்மாவை கூப்பிடுது, எனக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷை கொடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அதுதான் இங்கே பார்க்குறோம். And then he waited for a moment in surprise, wondering why she did not come nearer. And then maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outward and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. அவங்க அம்மா வந்து it is when the young seagull is coming forward, முன்னோக்கி வரும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த mother seagull it is swooping upwardsனா it is moving fastly in the air. பறந்து வந்து அந்த காற்று பகுதியில் அப்படியே பறந்து போயிட்டே இருக்காங்க அந்த மீனை எடுத்துட்டு. no other way for the seagull, it has to follow
ஃபாலோ த மதர். அவங்க அம்மாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் அது வந்து அந்த மீனை வாங்க முடியும் அவங்க அம்மாகிட்ட இருந்து. So it is making the attempt to fly now. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. A wind rushed against his breast feathers, then under his stomach and against his wing. He could feel the tip of his wings cutting through the air. Now at last our young seagull, the hero, has made its flight by flying in the air. அது வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஓப்பன் ஸ்பேஸில் அந்த ஏரில் அந்த காற்றுல வந்து அது பறந்து it felt very very happy, and as well as it is very light also. The body weight has become very light. அது பறக்கும் போது அதோட பாடி வெயிட்டும் லைட் ஆயிடுச்சு. அதெல்லாம் அது ஃபீல் உணருது. And he was not falling headlong now. He was soaring gradually. He is soaringனா raising, மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. downwards and outwards. He was no longer afraid. அது பயப்படவே இல்லை. He just felt a bit dizzy. கொஞ்சம் மயக்கம் டயர்டாக இருந்தது. Then he flapped his wings once and he soared upwards. ஆனாலும் அது என்ன பண்ணிச்சு, இறகுகளை ஆட்டிகிட்டே சிறகு ஆட்டிக்கிட்டே பறக்க ஆரம்பிச்சது. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banked against the wind. Ga 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 ga, galula. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him and soaring and diving. இப்போ நான் வந்து அது ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுச்சு, இட் இஸ் ஷவுட்டிங் லைக் எனி திங். ஸ்க்ரீமிங்னா சத்தம் போட்டு கத்துது, ஜாலியாக அது பறக்குது, இது நல்லா பறக்க கற்றுக்குச்சு. இட் இஸ் அ வெரி ஈஸி திங் ஃபார் ஹிம் டு ஃப்ளை நவ். நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட பிரெஸ்ட் அதை வந்து இதயத்தை தூக்கி காமிச்சு அது பாட்டுக்கு வந்து காற்றுல விண்டில் பறக்குது, காகான்னு சத்தம் போட்டுகிட்டே பறக்குது. அவங்க அம்மாவும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாஸ்ட்டாக. அது அப்புறம் வந்து இது வந்து சத்தம் போட்டு அவங்க அப்பாவை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிடுது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சுற்றி அதோட பறந்து வராங்க. தென் he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and so shrieking shrilly. அதுக்கப்புறம் பழசெல்லாம் அது மறந்துடுச்சு. அதுக்கு பறக்க தெரியாது, அப்புறம் வந்து எதுவுமே தெரியாதுன்ற விஷயம்லாம் அது வந்து சுத்தமாக வந்து மறந்து போச்சு அதுக்கு. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. Shrilly. He dropped his legs to a stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapped his wings, but he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no further. ஸோ அட் லாஸ்ட் அது வந்து இட் இஸ் நியர் த சீ நவ். கடல்கிட்ட வந்துருச்சு. அண்ட் இட் இஸ் ஃப்ளையிங் வெரி ஸ்ட்ரெயிட்லி நவ் அண்ட் இட் இஸ் ஃபேஸிங் த ஓஷன்ஸ் ஆல்சோ. அந்த வாஸ் க்ரீன் சீ இஸ் ஸ்ப்ரெட் பிஃபோர் இட். அது வந்து அந்த பச்சை பசேல் அந்த இருக்க அந்த கடல் பகுதியை பார்க்குது. இட் இஸ் வெரி ஹாப்பி. And then what about the family members? They are beckoning to him, that they are making gestures, signs to signs of encouragement, and they are calling him and then asking him to fly, be brave and make his attempt a successful one. அது மாதிரி பறந்துவான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹி ட்ராப்ட் இஸ் லெக் டு ஸ்டாண்ட் அந்த க்ரீன் சி. அப்புறம் வந்து தன்னோட காலை வந்து அந்த கடலில் வந்து போட்டு அது வந்து நிற்க முயற்சி பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது ரொம்ப டயர்டாயிடுச்சு. இப்போ ரொம்ப சாப்பிடவும் இல்லையா, பசி மயக்கம் வேறு, டயர்டாயிடுச்சு. அப்படியே ஃப்ளங் ஆகி அப்படியே வந்து தன்னோட இறகுகளை ஆட்டிகிட்டே அந்த கடல் மேல் பகுதியில் அப்படியே மிதந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். He was floating on it and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish.
அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்குது கடலில். அவங்க எல்லாரும் உற்சாகப்படுத்தி ப்ரைஸ் பண்ணுறாங்க, புகழ்கிறாங்க. உன்ன மாதிரி யாராவது இருக்க முடியுமா, உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, யூ கேன் டூ எவ்ரி திங், யூ ஆர் த பெஸ்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் ஆஃபரிங் ஆஸ் அ ப்ரைஸ் எ டாக் ஃபிஷ் ஃபார் இட். எ டாக் ஃபிஷ்ன்றது வந்து it is a kind of fish, it is a kind of fish which is very tasty to eat. அதை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு சாப்பாடாக, அதை வந்து அது சாப்பிடுது. ஸோ த யங் சீகல் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லி. அது வந்து எப்படி வந்து பறக்கணுன்றதை அந்த யங் சீகல் கற்றுக்குச்சு. இதுதான் இந்த லெசனோடது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படியே வந்துடும் இந்த லெசனோடது. முதல்லேருந்து அது வந்து அது நான் பறக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது. அடுத்தது வந்து இட் இஸ் ஸோ ஹார்ட், நான் வந்து என்னால் முடியாது. நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். மை விங்ஸ் வில் பிரேக், என்னோடய இறகுலாம் உடஞ்சிருமோன்னு அதுக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஆனால் பசினால் என்ன பண்ணுது, அப்படியே 24 மணி நேரம் பசி மயக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து அவங்க அம்மாவோட இதனால் பறந்து அது வெற்றி அடையுது. he had made his first flight. Okay, so this is a thing, and this is a way the young seagull is making his first flight, children. I hope you can understand this lesson in a very good manner. இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் வர க்ளாசரிஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சம்மரி வந்து உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.